அருகே 4 பேர் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிகள் 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சரவணன் இணைகிறார். வணக்கம் சரவணன், இந்த வழக்கு தொடர்பான மேலும் விவரம். ஜெயஸ்ரீ, அதாவது பரபரப்பான தீர்ப்பு தற்போது வெளியே இருக்குதுன்னே சொல்லலாம். கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளக்கிணறு பகுதியில மதுபானம் அருந்தி கொண்டிருந்த வாலிபர்கள் தோட்டத்து சாலையில மதுபானம் அருந்தி கொண்டிருந்ததை கண்டறிந்த குடும்பத்தார் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் அதை கண்டித்த சம்பவத்துல 4 பேர், 2 பெண்கள் 2 ஆண்கள் என 4 பேருமே சராமரியா வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பா தமிழகமே அதாவது குலுங்கிய நிலைன்னு சொல்லலாம். செந்தில், மோகன், ரத்னாபால், புஷ்பா ஆகிய 4 பேருமே சம்பவ இடத்திலேயே உடல் கண்டந்துண்டமா வெட்டி கிடக்கக்கூடிய நிலையில உயிரிழந்த சம்பவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள், போராட்டங்களும் அங்கே நடைபெற்றது. அதன் அடிப்படையில அதே தோட்டத்து பகுதியிலேயே வேலை செய்து கொண்டிருந்த வெங்கடேஷ், ராஜ்குமார், சோனை முத்தையா, செல்வம், ஐயப்பன் ஆகிய உள்ளிட்ட 5 பேர் இந்த சம்பவத்துல கைது செய்யப்பட்டாங்க. தனிப்படையினர் அமைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு அவர்களும் துப்பாக்கிகள் சுடப்பட்டு ஆஸ்பத்திரி போன்ற சிகிச்சைகளிலும் இருந்த ஒரு சூழ்நிலையில கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பல்லடம் சரக காவல்துறையினர் அவர்களுக்கான சார்ஜ் ஷீட்டை 800 பக்க சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணாங்க. அதனை அடுத்து தொடர் விசாரணைகள் நடைபெற்று வந்தது. இந்த முதன்மை மாவட்ட நீதிமன்றத்துல சொர்ணம் நடராஜன் நீதிபதி கடந்த 1 வாரமாக தொடர் விசாரணை நடத்தி வந்த ஒரு சூழ்நிலை கருத்தில் கொண்டு இன்று காலை முதலேயே தீர்ப்புகள் வெளியாகும் என்று 5 பேரையுமே பல்லடம் காவல்துறையினர் முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க. அதனைத் தொடர்ந்து தற்போது 3 மணிக்கு தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்த்ததன் அடிப்படையிலே சொர்ணம் நடராஜன் நீதியரசர் இன்று பரபரப்பான தீர்ப்பை வெளியிட்டார். அதாவது சம்பந்தப்பட்ட 5 பேர்ல அடைக்கலம் கொடுத்த செல்வம் மட்டுமே 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, 1000 ரூபாய் அபராதமும், மீத 4 நபர்கள் சோனை முத்தையா, ராஜ்குமார், வெங்கடேஷ், செல்லமுத்து, ஐயப்பன் ஆகிய 4 பேருக்குமே ஆயுள் தண்டனை விதித்தும் 1000 ரூபாய் அபராதம் கொடுத்தும் தற்போது பரபரப்பான தீர்ப்பு வெளியாகி உள்ளது. தொடர்ந்து மேலும் நீதிபதி தீர்ப்பை வாசித்துக் கொண்டு இருக்கிறார். அது அடுத்த கட்ட தொடர் நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது குறித்தும் அடுத்தடுத்து நாம் பார்க்க இருக்கிறோம். தற்போது இவர்கள் 5 பேருக்கும் தீர்ப்பு வெளியானது பெரும் ஒரு நாட்டையே உலுக்கிய சம்பவத்துல ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டலாம் அப்படிங்கிற ஒரு நிலை பகுதியினர் தெரிவிக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.